எவ்வளோ பெரிய விஷயத்தை திடீர்னு உனக்கு சொல்லும்போது உன்னால் நம்பாமல் இருக்க முடியுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் வேணா ஒன்று பண்ணுறேன். அன்புக்கு எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டுறேன். டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும்ல அவன் உண்மையிலுமே எனக்கு பிறந்த பையனா இல்லையான்னு. அப்போ நீ நம்புவல்ல. அன்பு அங்கே தானே இருக்கான். நான் பசங்கள்கிட்ட சொல்லி அவனை திரும்பி போய் விட வேணாம் நான் சொல்லிட்டு வந்துட்டுமா? இரு குரு, ஒரு நிமிஷம் நில்லு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உன்னை நம்புறேன். ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஒரு விஷயத்த மற்றவங்க வந்து என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீயே என்கிட்ட சொல்லிட்டேன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன்னு. நான் என்ன பண்ணுறது காவியா? பயமாக இருந்தது. பசங்க வேற இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் போயிடுவான்னு பயமுறுத்தினானுங்க. இதே யாரோ ஒரு பொண்ணாக இருந்தால் நான் யோசிக்காமல் சொல்லியிருந்திருப்பேன். என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. அதனால தான் நான் சொல்ல. ஆனால் நான் மறைக்கணும்னு நான் நினைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எப்படியாவது உங்ககிட்ட ஒரு நாள் எல்லாமே சொல்லி புரிய வச்சலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கல. விடு, எப்படியோ என் மனசில் இந்த பாரம் குறைஞ்சிருச்சு. உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும்.